ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோவில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். வீட்டில் வந்து எல்லாருமே டைனிங் ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஆனால் செந்தில் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடி வராரு. வந்தோடனே அவருக்கு பயங்கரமாக இலக்கிது. ஏன் இப்படி ஓடி வர்றீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அரசி வந்துட்டு என்னென்ன ஏதோ நாயகி இதுன்னு துரத்திடுச்சா இப்படி ஓடி வர்ற அப்படிங்கிறாங்க. கதிரும் கேட்குறாரு, என்ன இப்படி மூச்சரிக்கலாம் ஓடி வரேன்னு. இருங்க அப்படின்னு சொல்லி செந்தில் ரொம்ப இழைக்கிறாரு. என்னென்ன ரொம்ப பயங்கரமாக இலக்கிது. அப்போ நீ கடையிலேருந்து ஓடிட்டு வந்த அப்படின்னு அரசி கேட்கவும், இல்லைம்மா கடையிலேருந்து பைக்கில் தான் வந்தேன். பைக்கில் நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது தான் ஓடி வந்தேனே. அப்படி என்ன அவசரம்டா உனக்கு, எதுக்கடா ஓடி வரேன்னு சொல்லி கோமதியும் கேட்குறாங்க. நம்ம ஒரு பொண்ணு பார்த்தோம்ல, பொண்ணா எந்த பொண்ணுடா அப்படிங்கிறாங்க. அதாம்மா ஃபோனில் ஒரு பொண்ணு பார்த்தோம்ல. ஆமாம் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்கிறாங்க. அந்த பொண்ணை சரவணனை போய் தனியாக நேரில் போய் மீட் பண்ணி பேசுகிறதுக்கு அப்பா சரின்னு சொல்லிட்டார் அப்படிங்கிறாங்க. இன்னது மாமா சரின்னு சொல்லிட்டாங்களா அப்படின்ட்டு ராஜி மைனா எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. பயங்கர ஷாக் ஆகுறாங்க. கோமதி அப்பா சரின்ட்டாரா, என்னடா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அவ்வளோ சீக்கிரத்தில் அவர் சரின்னு சொல்ல மாட்டாரே, சரின்னு சொன்னாரா சொல்லலையாடா, சரின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னே. ஒரு வழியை நாங்கள் எப்படியோ பேசி வச்சுட்டு எல்லாத்தையும் சரின்னு சொல்லி ஓகே ஆக்கிட்டோமா அப்படிங்கிறாங்க. அப்பாடா இது ஓகே தான், நல்லது தான் அப்படின்ட்டு. சரி எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோவிலில் மீட் பண்ண சொல்லுவோமான்னு. கோயிலெல்லாம் வேண்டாம், அங்கே வந்து ஃப்ரீயாக உட்காந்து பேச முடியாது அப்படிங்கிறாங்க. சரி அப்போ நம்ம பார்க்கில் மீட் பண்ண சொல்லலாமான்னு ராஜி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்லாம் வேண்டாம்ப்பா, அதில் நல்லா இருக்காதுன்னு கோமதி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஓகே பீச்சு அப்படின்னு கதிர் கேட்கும். பீச் தான் நம்ம ஊரில் இல்லையோ அப்படின்னா. ஆமாம்ல அண்ணே. ஐயோ ஆளாளுக்கு ஒவ்வொரு இடமா உட்காந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க, ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு ஃப்ரீயான்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேளுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. கேட்போம் அப்படின்ட்டு நானே ஃபோன் பண்ணுறேன்ட்டு மீனா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பேசுகிறாங்க. இல்லை நான் வந்து மீனா பேசுகிறேன் அப்படின்ட்டு. சரிங்க எல்லா டீட்டெயிலும் பேசுகிறாங்க. பேசி முடிச்சு ஃபோனை வச்சுறாங்க. என்ன சொன்னோடனே நம்ம பிளேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. அந்த பொண்ணையும் 5 o'clock ஆரஞ்சு கபையில் மீட் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. பொண்ணு ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. சரி இந்த மேட்டர் சரவணன்ட்ட எப்படி சொல்கிறது அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கதிர் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிக்க அவங்க சரவணா வேலை பார்க்குற அந்த மரக்கடைக்கு போயிடுறாரு. அதுக்கு மட்டும் இங்கே கேட்குறாங்க, சரி என்னது கபேனா என்ன அப்படிங்கிறாங்க. ஆரஞ்சு கபைங்கிறது காஃபி ஷாப் அப்படிங்கிறது அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. அம்மா அது காஃபி குடிக்கிற இடமா, என்னது காஃபி குடிக்கிற இடமா அப்படின்னு கோமதி கேட்கவும் செந்தில் சொல்கிறாங்க, அம்மா அது ஏசி போட்ட காஃபி கடைமான்னு. என்னது காஃபி குடிக்கிறதுக்கு ஏசி போட்ட கடையோ, நம்ம ஊரில் அதெல்லாமா இருக்குது அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஆமாம்மா அதெல்லாம் இருக்குது, இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நானே அது இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ வெள்ளந்தியாக நம்மளாம் இருந்திருக்கோம் அப்படின்னு செந்தில் அங்கே சீன் ஆக்டிங் போடுறாரு. அரசி கேட்குறாங்க, அண்ணா மீனா நீங்கள் 2 லவ் பண்ணும்போது அந்த பிளேஸ்க்கெலாம் போயிருக்கீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. மீனா வந்து என்ன சொல்லணும்னு தெரியாமல், ஆமாம் இவரே டெலிவரி கொடுக்குற நேரத்தில் தான் வந்து என்கிட்ட அப்பப்போ வந்து பேசுவார், இதில் காஃபிக்கு கொடுத்துட்டு போயிட்டாலும் அப்படின்னு சொல்லி கணத்தில் ஒரு அரை கொடுத்துட்டு, அதெல்லாம் எங்கே ஒன்றும் கிடையாது, நம்மளாம் அதை பற்றி வேறு பேசுவோம். இப்போ மெயின் மேட்ருக்கு வாங்க, சரவணா மாமா இப்படியே கூட்டிகிட்டு வந்துடணும் அவன் போய் அப்படிங்கிறாங்க. சரி நான் அடுத்து நெக்ஸ்ட் இங்கே கடையை கட்டுறாங்க. மரக்கடையில் சரவணா உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருக்காங்க. கதிரும் போகிறாரு. டே வாடா கதிர் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே சும்மா உன்னை பார்க்கலான்ட்டு வந்தேன். சரி நீ வானே கிளம்பு அப்படிங்கிறாங்க. என்னடா எங்கே கிளம்பு, வந்தோடனே வாங்குறேன் என்ன அப்படின்னு. கோயிலுக்கு போகிறேன்னே. கோயிலுக்கா எதுக்குன்னு. ஆமாண்ணே குடும்பத்தோடு கோயிலுக்கு போகிறேன்னே, அம்மா தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லிச்சுன்னு. இப்போ என்னடா கோயிலுக்கு, அதெல்லாம் என்னால் வர முடியாது, ஏற்கனவே பொண்ணு பார்க்கணும்னு சொல்லி இங்கே வந்து நான் நிறைய லீவ் போட்டிருக்கேன், இப்போலாம் என்னால் வர முடியாது, வேலை இருக்குது, நிறைய கணக்கு இருக்குது, எழுதணும். என்னை பொய் சொல்லாமல் சொல்லு, கோயிலுக்கா இல்லை பொண்ணு பார்க்குறதுக்குண்ணே. அதெல்லாம் இல்லைண்ணே கோயிலுக்கு தானே, நிஜமா நீ என்ன பெரிய கணக்கு பெற வந்து எழுதலாம், நீ போய் பெர்மிஷன் கேட்டுட்டு வா, லீவ் போடலாம் ஒன்று சொல்லலை, பெர்மிஷன் தான் கேட்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கடா, வைவாங்கடா, ஏற்கனவே நிறைய தடவை போட்டாச்சுடா பொண்ணு பார்க்க போகிறோன்னு அப்படிங்கிறாங்க அவங்க. ஆனால் இப்போ நீ போய் பெர்மிஷன் கேட்குறே, இல்லை நான் போய் கேட்கட்டுமான்னு. இது என்னடா ஸ்கூலாடா, பெரியவங்களை கூட்டிகிட்டு வந்து பெர்மிஷன் கேட்டு லீவ் போட்டு பொண்ணு வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதுவும் இல்லாமல் நீ வந்து என்னோட பெரியவன் கிடையாது, நீ என்னோட சின்னவன், என் தம்பி என்ன, நீ வானே அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வானே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு எப்படியோ கிளம்பிடுறாரு. வெளியில் வரும்போது அண்ணே லஞ்ச் பேக் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இல்லை தானே ஓய் தானே, அதெல்லாம் எடுத்துட்டேன்டா அப்படின்ட்டு சரி சரவணா கூட்டிகிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு. வீட்டில் போனால் மீனா செந்தில் ராஜி இந்த 3 பேர் வந்து ஒவ்வொரு ஷர்ட்டாக எடுத்து பார்த்துட்டு இதில் எல்லாம் இருக்கா அதில் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறாங்க. மீனா வந்துட்டு இதில் எல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் இன்னொரு இதை எடுத்து கட்டுறாரு. இது ஓகே தான் அப்படிங்கிறாங்க. இது உனக்கு ஓகே தானே, கரெக்டாக தானே இருக்கும், நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக நேரம் வந்து சரவணன் வந்துடுறாரு. ஆமாம் என் சட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நீங்களே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. இல்லைடா உனக்கு எந்த சட்டை போட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னு செந்தில் சொல்கிறாங்க. கோயிலுக்கு எந்த சட்டை போட்டுட்டு போனால் என்ன அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக்கிங்காக கேட்குறாங்க. ராஜியும் கேட்குறாங்க கோயிலுக்கா, மீனா கேட்குறாங்க கோயிலுக்கு போகிறோமா அப்படிங்கிறாங்க. கோமதியும் ஆமாம் அண்ணே, நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி தான் அண்ணனை கூட்டிகிட்டு வந்தேன், உண்மையை சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், அண்ணே வராதில்ல அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. என்னடா திருத்திரு முழிக்கிற, பொண்ணு பார்க்க போகணுன்னு எப்படி நான் கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு கதிர் கேட்குறாரு. ஆமாம் நீங்கள் வந்து திருத்திரு முழிக்கிற மொழியை பார்த்தாலே தெரியுதுன்னு. அதெல்லாம் என்னால் முடியாது, நான் இப்போயே கடைக்கு வேலைக்கு போகிறேன் நான். ஐயோ எனக்கு பிடிங்க அப்படின்னு மீனா பிடிங்க எங்க அப்படின்னு செந்தில் சொல்கிறாங்க. செந்தில் சினிமா பிடிச்சிடறாங்க, எல்லாருமே பிடிச்சி வச்சுக்கிறாங்க.
இருடா இருடா நான் சொல்கிறது முழுசாக கேளுடா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாதுமா. ஏம்மா அதுக்கு நீ உடந்தியாம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்கன்னே. டேய் நான் மட்டும் உடந்தில்லடா, அப்பாவும் உடந்ததாண்டா, அப்பாவுக்கு தெரிஞ்சுதாண்டா இதெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு பேசியிருக்கோன்னே. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க எல்லாரும், அதெல்லாம் முடியாது முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனாலும் கோமதி இருந்துட்டு அவ்வளோ கஷ்டப்படுறான்னு பேசாமல் விட்டுரு, அவன் தான் வேண்டாங்கிறான்னு. என்னத்தை நீங்கள் பேசி சமாதானப்படுத்துவீங்க பார்த்தா நீங்களும் அவரோட சேர்ந்துட்டு வேண்டாங்கிறீங்க. போங்கத்தை நீங்கள் உள்ளே போங்க, நாங்கள் மாமாட்ட எப்படினாலும் கன்வின்ஸ் பண்ணி பேசி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மீனா உள்ளே போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நானும் போக மாட்டேன், நீங்கள் உள்ளே போங்க அப்படிங்கிறாங்க. செந்தில் உள்ளே போங்கங்கிறாங்க. சரி கோமதி உள்ளே போயிடுறாங்க. ஆனால் அரசி இருக்காங்க. செந்தில் சொல்கிறாங்க, அரசி நீ உள்ளே போ அப்படிங்கிறாங்க. நானும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன்னே. நீங்களாம் இருக்கக்கூடாது, நீ சின்ன பிள்ளை, நீ உள்ளே போனேன். இதில் எல்லாருக்கே ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் இன்னும் நீ சின்ன பிள்ளையான்னு கேட்குறது. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது, இப்போ மட்டும் நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லி என்னை உள்ளே அனுப்புறீங்களா, அதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு. வாய் ரொம்ப அதிக பசங்க பேசாத அப்படின்னு நாங்கள் அண்ணே மண்டையில் லைட்டாக கூட்டிகிட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்லி அரசியும் உள்ளே பற்றி விட்டுறாங்க. அதுக்கடுத்து செந்திலும் கதிரும் இன்னும் என்னன்னே இப்போ உனக்கு பிரச்சனை, போய் மீட் பண்ணுறதுல உனக்கு என்ன இருக்குது, போய் பேசிட்டு வாமே அப்படிங்கிறா. நான் மட்டும் தனியாக எப்படி போகிறது, நான் போய் என்ன பேசுகிறதுன்னே. இதில் என்னென்ன இருக்குது, உன் பேர் சொல்லு, நீ படிக்கிற இடத்த சொல்லு, நீ வேலை பார்க்குற இடத்த சொல்லு, நம்ம ஃபேமிலியை பற்றி பேசு. அதே போல் அவங்களும் அவங்க பேர், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே பேசி பாருங்கள், செட் ஆச்சுன்னா நல்லது தானே அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் என்னால் அதெல்லாம் தனியாலாம் போய் பேச முடியாதுங்க, வேறு வழியே இல்லை, நீ தனியாக தான் பேசி ஆகணும் அப்படி இப்படின்னு மாறி மாறி ராஜி ஏன் மாமா இப்படிலாம் பண்ணுறீங்கன்ட்டு ராஜி மீனா இங்கிட்ட கதிர் இங்கிட்ட வந்து செந்தில் 4 பேர் ஒரு இதை பேசி அவர் சரவணனை பெரிய கும்பிடே போட்டுறாரு. இப்போ என்ன நான் பேசணும் அவ்வளோதானே, சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய கும்பிட போட்டு ரெடி ஆகிறாரு. ட்ரெஸ் எல்லாம் போட்டு செந்திலும் கதிரும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அம்மா அண்ணனுக்கு இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குல்ல, அண்ணன் ரெடி ஓகேவா அப்படிங்கிறாங்க. நல்லா தான்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி செந்தில் எல்லாம் கிளம்பி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சொல்கிறாங்க கோமதி வந்துட்டு, டே போகும்போது அப்பாட்ட போய் கடையில் போய் சொல்லிட்டு போடா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு மூஞ்சி தொங்க போட்டுகிட்டே சரவணன் சொல்கிறாரு, டே தனியாக போயிருவீல அப்படிங்கிறாங்க. போயிடுவேம்மா, நான் போக மாட்டேன்னு சொன்னாலும் வேறு வழியில் விட மாட்டேங்கிறீங்களே நீங்கள் எல்லோரும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்பாட்ட போய் கடையில் போய் பேசிக்கிட்டு அப்புறம் இவ்வளோ நேரம் நாங்கள் பேசி பேசி அன்னை மண்டையில் ஏற்றி வச்சது எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக உள்ளே பாண்டியன் வந்துடுறாரு. அப்படியே வாய முடிகிறாரு கதிர் வந்துட்டு. அடுத்து உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு, என்னடா சரவணா கிளம்பிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அண்ணன் கிளம்பிட்டேன், அண்ணன் சூப்பராக இருக்கால அப்படின்னு அரசி பதில் பேசுகிறாங்க. சரவணா தனியாக பெருவியாடா அப்படின்னு. எங்கே நானாக சொன்னால் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்களே, போன்னு பத்தியில் விட்றீங்க அண்ணே. தெரியும்டா நீ தனியாக போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்துகிட்டு இங்கே கடையிலேருந்து இங்கே வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனாக்கு எப்படி வச்சுக்கணும், ஐயோ இவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்ட்டு. நம்ம எல்லோரும் குடும்பத்தோடு போவோம், போய் மீட் பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகுது, எனது குடும்பத்தோடையா அப்படிங்கிறாங்க. இங்கே கோமதி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஆனால் கோமதி முகத்தில் சந்தோஷமும் வருது. நான் தாங்க நினச்சேன் அப்படிங்கிறாங்க. கோமதி நீ என்ன சொல்கிறவா, எல்லோரும் போகலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க நீங்களே சொல்லிட்டீங்களா, வாங்க எல்லோரும் போகலான்னு. ஐயோ அத்தை அதெல்லாம் எல்லோரும் போகக்கூடாது, இல்லை மாமா அவங்க வந்து சரவண மாமா மட்டும்தான் வருவாங்கன்னு சொல்லி அவங்க வந்து தனியாக இருக்காங்க, நம்ம எல்லோரும் போனால் நல்லா இருக்காது அவங்க பேசுகிறதுக்கு அப்படின்னு. அவன் தான் போக மாட்டேங்கிறாளம்மா, இதில் என்ன இருக்குது, வாங்க எல்லோரும் போகலாம்னு. ஐயோ போச்சு, காரியமே கெட்டு போச்சு, அப்படிலாம் போகக்கூடாது, நம்ம மட்டும் எல்லோரும் போகக்கூடாது, அவன் மட்டும் தான் போகணும் அப்படி இப்படின்னு எல்லாம் ஓடாடுறாங்க. எல்லாம் ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. கடைசி ஒரு வழி அதெல்லாம் இல்லை எல்லாம் போவோம் அப்படின்னு. இல்லை லேட் ஆகிடுச்சு, 5 மணிக்கு வர சொன்னாங்க, மணி இப்போயே 4:40 எல்லோரும் கிளம்பி வர லேட் ஆகுன்னு. இப்போ என்ன நீ ட்ரெஸ்ஸை தானே மாற்றணும், மற்றபடி எல்லாம் 2 மினிட்ஸ் தான் ரெடி ஆகி போயிடலான்னு கோமதி சொல்கிறாங்க. ஐயோ அத்தை காரியம் கெட்டது, நல்ல கல்யாணம் நடந்தாப்புல தான் அப்படின்ட்டு இங்கேயும் அங்கே எல்லோரும் ஒரு ஆள் சொல்கிறாங்க. இல்லை இன்னும் காரை பிடிக்கணும், பைக்கில் ஒரே தான் போக முடியாது, இவர்னா பைக்கில் மட்டும் போயிட்டு வந்துடுவார் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாம் இப்படின்னு பேசினதுக்கப்புறம் பாண்டியன் சொல்கிறாரு, அதுதான் தெரியும் நீங்கள் இப்படி சொல்லுவீங்க, நான் வரும்போதே காருக்கெலாம் புக் பண்ணிவிட்டு காரு வந்து நிற்கிது வெளியில் அப்படிங்கிறாங்க. கதிர் சொல்கிறாரு, யார் வரேன்டா, நான் வேணா அன்னைக்கு கூட பைக்கில் போயிட்டு வந்து ஒரு ஓரமாக நிற்கிறேன், அவங்க 2 பேர் பேசிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்து நம்ம எல்லோரும் அதுக்கப்புறம் ஓகே ஆச்சுன்னா நம்ம எல்லாம் போகலாம் அப்படின்னு. இல்லை எல்லோரும் தான் போகிறோம் சேர்ந்து அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரின்னு கிடச்சே ஒரு வழி எல்லோரும் கிளம்பிடுறாங்க. காரில் ஏறிடுறாங்க. 2 வண்டியும் வந்துடுது. அடுத்து பழனி மாமாவுக்கும் மெசேஜ் அனுப்பி அவரையும் வர சொல்லிடுறாங்க. அவர் வந்துடுறாரு. என்ன பழனி மாமா கரெக்டாக வந்துட்டீங்க போலுக்கு அப்படின்ட்டு செந்திலும் கதிரும் கேட்குறாங்க. டே என் மூத்த மாப்பிள்ளைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது, நான் இல்லாமலையா, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் வரிசையாக நிற்கிறாங்க. அப்போ மீனா ஃபோன் போட்டு கேளுப்ப அந்த பொண்ணு எங்கே வந்திருக்கா அப்படின்னு பாட்டின்னு சொல்கிறார். ஃபோன் போடுறாங்க. என்ன இல்லை எங்கே இருக்கீங்க, நாங்கள் வந்தாச்சு, இந்த மாதிரி சரவணமாமா வந்துட்டாங்க பக்கத்தில் அப்படிங்கியும். ஏன் மீனா இதை கூட அவங்க சொல்ல மாட்டாங்களா, நீங்கள் தான் அதையும் சொல்லணுமா ஃபோன் பண்ணி அப்படிங்கிறாங்க. என் நம்பர் நீங்கள் அவங்ககிட்ட கொடுக்கலையா, இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு பேசி முடிவு பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் நம்பரை நீங்களே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்கள்கிட்ட கேட்காம நான் எப்படி நம்பர் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி மீனா எப்படியும் மேனேஜ் பண்ணிடுறாங்க. நீங்கள் எனக்கு ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு நான் அந்த ஃபோட்டோ அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோ அனுப்பிட்டீங்க, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு அப்படிங்கிறாங்க. சரின்னு திருப்பி அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனால் கரெக்டாக பைக்லேருந்து அவங்க கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஐயோ பொண்ணு போகுது அப்படிங்கிறாங்க. சரவணாவுக்கு அதை பார்த்துட்டு படபடன்னு நான் இப்போ உள்ளே போக மாட்டேங்கிறாரு. எப்படியோ மேனேஜ் பண்ணி சரவணாவை உள்ளே போய் அவரையும் பற்றி விட்டுறாங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணி போகிறாரு. அதுக்கடுத்து அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.